கோவையில் 2 நாட்கள் நடைபெறும் தமிழக வெற்றி பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புறப்படும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக விஜய் புறப்பட்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழக வெற்றி கழக கட்சியின் முதல் பூத் கமிட்டி மாநாடு இன்று கோவையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக விஜய் அவர்கள் சென்னை விமான நிலையம் இங்கிருந்து தனி விமானத்தில் கோவைக்கு தற்போதுதான் இங்கிருந்து சென்றிருக்கிறார். அதாவது வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி ஒரு நிலையில் விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சியின் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. கட்சி வளர்ச்சி மற்றும் கட்டமைப்பு பணிகள் குறித்தும் கட்சி தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் நிர்வாகியுடன் அடிக்கடி ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்துதான் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் கட்சி ரீதியாக 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்டங்களாகவும் சில மாவட்டங்களுக்கு ஒரு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்டமாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 144 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் கடந்த மாதம் நடந்தது. கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகவும் தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாகவே கட்சிக்கு பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் என்பது தீவிரமாக நடந்து வந்தது. தற்போது ஒரு பூத்துக்கு ஒரு ஆண் ஒரு பெண் என 2 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் 35,000 பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை மொத்தம் 70,000 பூத் கமிட்டி உறுப்பினர்கள் என்பது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். பூத் கமிட்டி மாநாடு கோயம்புத்தூரில் உள்ள குருபாளையம் SNN கல்லூரி வளாகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விஜய் தலைமையில் பூத் கமிட்டி மாநாடு 2 நாட்கள் நடைபெறுகிறது. அதில் இந்த பூத் கமிட்டி மாநாடு 2 மண்டலங்களாக நடைபெறுகிறது. அதாவது 26ஆம் தேதி ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களை சார்ந்தவர்களுக்கும், அதே போல 27ஆம் தேதி கோவை, திருப்பூர், நீலகிரி, கரூர் மாவட்டங்களை சார்ந்தவர்களுக்கும் நடைபெறுகிறது. அதாவது இந்த பூத் கமிட்டி மாநாடு இன்று மதியம் 3 மணிக்கு மாநாடு தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் கட்சி தலைவர் விஜய் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகிறார். அதாவது இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் தேர்தல் பணிகள், மக்களிடையே தமிழக வெற்றி கழக திட்டங்களை கொண்டு செல்வது மற்றும் 234 தொகுதிகளுக்கு வெற்றி பெறுவதற்கான யூகங்கள் பற்றியும் விஜய் ஆலோசனை நடத்துகிறார். இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் அதிரடி அரசியல் கட்சிகள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் எதிர்பார்ப்பையும் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இன்று சென்றிருக்கக்கூடிய விஜய் 2 நாட்கள் பூத் கமிட்டி மாநாடு முடித்து 2 நாட்கள் கழித்து, அதாவது 28ஆம் தேதி சென்னைக்கு 10 மணி அளவில் வர உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவையில் நடைபெறும் பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். கோவையில் 2 நாட்கள் நடைபெறும் தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புறப்பட்டு சென்றிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தனி விமானம் மூலம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கோவை புறப்பட்டிருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி மாநாடு கோவையில் இன்று நாளை நடைபெறுகிறது. முதல் மாநாடு என்பதன் காரணமாகவும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் கோவைக்கு வருகை தருவதன் காரணமாகவும் அவரை வரவேற்பதற்காக அக்கட்சி சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக கோவை விமான நிலையத்திற்கு வந்தடையக்கூடிய விஜய்க்கு அக்கட்சி சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல விமான நிலையத்திலிருந்து அவினாசி சாலையில் அவர் தங்க இருக்கும் நட்சத்திர விடுதி வரை செல்லும் வழியெங்கும் கட்சி கொடிகள் மற்றும் வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவர் தங்கும் நட்சத்திர விடுதியிலிருந்து மாநாடு நடைபெறக்கூடிய பகுதிக்கு செல்லக்கூடிய சாலைகள் முழுவதுமாக கட்சி கொடிகள் மற்றும் வரவேற்பு பேனர்கள் என வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவர் வருகை தரக்கூடிய இந்த பாதைகளில் அணிதிரண்டு கட்சியினர் அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்சமயம் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் விஜய் கோவைக்கு புறப்பட்டிருக்கிறார். இதற்கிடையே கோவை விமான நிலையத்திற்கு வந்தடையக்கூடிய விஜயை வரவேற்பதற்காக காலை முதலே பல்வேறு தொண்டர்களும் பொதுமக்களும் தற்போது இந்த விமான நிலைய பகுதியில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக விஜயை வரவேற்பதற்காக விமான நிலைய வளாகத்திற்குள் முக்கிய நிர்வாகிகள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட தொண்டர்களும் பொதுமக்களும் அவருடைய ரசிகர்களும் ஏராளமானோர் தங்களுடைய குடும்பத்தினரோடு இந்த பகுதியில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதன் காரணமாக விமான நிலையத்திற்கு வந்து செல்லக்கூடிய பயணிகள் எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்த வேண்டாம் என கூறி கூட்டத்தை தவிர்க்குமாறு இங்க போலீசார்
ஒலிபெருக்கி மூலம் தொடர்ந்து எச்சரிக்கையானது விடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட இங்கு குவிந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் அதனை பொருட்படுத்தாமல் விஜயை காண்பதற்காக முந்தியடித்த வண்ணம் இருக்கிறார்கள். எனவே போலீசார் அங்கு தடுப்புகள் அமைத்து அதிக அளவில் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கிடையே சரியாக 11 முதல் 11:15 மணிக்குள்ளாக கோவை விமான நிலையத்திற்கு விஜய் வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இங்கிருந்து சாலை மார்க்கமாக அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிக்கு செல்லக்கூடிய விஜய் திறந்தவெளி வேனில் வழியெங்கும் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்களை சந்தித்து கையசைத்தவாறு செல்வதற்காக திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல விடுதியில் தங்கக்கூடிய விஜய் இன்று மாலை 3 மணி அளவில் விடுதியிலிருந்து புறப்பட்டு மாநாட்டு திடலுக்கு வந்தடைவார் எனவும் கூறப்படுகிறது. மாநாட்டு திடலிலும் கூட 2 நாள் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முதல் மாநாடு கொங்கு மண்டலத்தில் நடைபெறுவதன் காரணமாகவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இங்க பகுதிக்கு விஜய் வருவதன் காரணமாகவும் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசியல் களத்தை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 ஆண்டு காலமே இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து முன்னணி கட்சிகளும் தங்களுடைய இந்த தேர்தலுக்கான யூகங்களை செய்து அதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் முதல் முறையாக இந்த சட்டமன்ற தேர்தலை அடுத்த விஜய் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் தரப்பிலும் சரி அரசியல் வட்டாரத்திலும் சரி ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் விஜய் பேசும்போது மத்திய மாநில அரசுகளை தொடர்ந்து கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்து வந்தார். இந்த நிலையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு எந்த மாதிரியான அறிவுரைகளை விஜய் வழங்க இருக்கிறார், அதே போல மத்திய மாநில அரசுகள் மீது எந்த மாதிரியான விமர்சனங்களை அவர் முன்வைக்க இருக்கிறார் என்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அதிமுக பாஜக இடையேயான இந்த கூட்டணி குறித்தும் அதே போல இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் சூழல் காரணம் குறித்தும் அவர் என்ன மாதிரியான கருத்துக்களை அவர் தெரிவிக்க இருக்கிறார், எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி முகவர்களும் சரி கட்சி நிர்வாகிகள் அடிமட்ட தொண்டர்கள் எந்த அளவிற்கு செயல்பட வேண்டும், அவர் எந்த மாதிரியான அறிவுரைகளை இந்த கூட்டத்தில் அவர் பேச இருக்கிறார் என ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு என்பது தற்போது இந்த அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கிறது. ராஜலட்சுமி, கோவையில் 2 நாட்கள் நடைபெறும் பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்பதற்காக தனி விமானம் மூலம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புறப்பட்டு சென்றிருக்கிறார். அங்கு விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதன்.